Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆமாம். 189வது பாடல், பெரிய சாங் புக்கில் 189வது பாடல். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே இரவெல்லாம் காத்தார், இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் ஓ இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பா திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி
நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நன்னாள் தோறும் வாழ்வேனையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பா திருப்பாதமே. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஆமென். ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி அடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. ஆமென். நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பா திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே. எத்தனை பேர் சொல்றீங்க அதிகாலையில? ஓ அதிகாலை ஆனந்தமே, அப்பாவுடைய பாதத்துல தான் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தம் அப்பா சொல்லுங்க. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஓ அப்பாவும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஆமென் சந்தோஷப்பட்டு ஆமென். எத்தனை பேருக்கு அப்படியாட்ட அனுபவம் இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆமென். காலையிலே ஆண்டவரை தேடி வருவது, அதிகாலையில் அவருடைய சமூகத்துக்கு வருவது, ஆமென். அவர் செய்த நன்மைகள்லாம் நினைத்து அவர் நன்றி சொல்வது,
ஹல்லேலூயா. அது நமக்கு எடுத்திருக்கிற ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு பாடல் கூட. ஹல்லேலூயா. ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கிற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது ஆமென் கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். 88வது பாடல் ஆராதனை கீதத்தில் என் மேய்ப்பராய் இயேசு இருக்கிற போது. ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் ஆமென் ஹல்லேலூயா மேய்ப்பராய் இருந்து நம்மை வழிநடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கிற போது. இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லலாமா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? ஆமென். என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா என்றெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கிறார் என் வாழ்வில். என் வாழ்விலே குறைகள் என்பது என்னை அவர் அன்பாய் நிரப்பியதா எல்லாருக்கும் நண்பனாய் ஆக்கியதா? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லாருக்கும் நண்பனாய் ஆகியதா? என்னுள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே.
மெய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது. என் மெய்ப்பரா, என் மெய்ப்பரா. அறிக்கை பண்ணலாமா? என் வாழ்விலே என் மெய்ப்பரா, என் மெய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள். ஓ, என் மெய்ப்பரா இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் ஏது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். இதுவே நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. என்னுடைய மெய்ப்பர் கர்த்தர். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் இயேசு. அல்லேலூயா. அவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நல்ல மேய்ச்சலில் கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டலே கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி கேட்பதற்கு முன்பதாகவே, நம்முடைய நாவில் சொல் பரவதற்கு முன்பதாகவே அதை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி நம்மளை ஆண்டவனை நம்ம அப்பா அம்மாலாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. அதுதான் அந்த பாடலாசிரியர். என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம். ஆண்டவர் அப்படி நம்மை நடத்தும் பொழுது அது ஒரு இன்பமான அனுபவமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வது அது ஒரு தனியான ஒரு அனுபவம். ஆனால் நம்மளுடைய நாவில் சொல் பிறவதற்கு முன்பு, கேட்கறதுக்கு முன்பதாகவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிக்க துவங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவம் கேட்காமலே கர்த்தர் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது, நம்மளை நடத்தும் பொழுது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறார். என்னுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் ஆமென் சகலவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் என்னோடு நடக்கும் பொழுது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் சொல்லுங்க? பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. இல்லைன்னா சாதாரண இருட்டுக்கே நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுகிறா இருப்போம். ஆனால் அவர் என்னோடு இருக்கும் பொழுது, அவன் அது எவ்வளவு இருளான சூழ்நிலையாக இருந்தாலும், ஆமென், கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் அவரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது சரணம், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லாருக்கும் நண்பனாய். ஆமென். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, நம்ம தேவனை எப்பயுமே மகிமைப்படுத்திட்டே இருப்போம். இல்லையா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு கசப்போ, நமக்குள்ள ஒரு மன்னியாமையோ, நமக்குள்ள ஒரு வைராக்கியமோ ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நம்மளால் ஃப்ரீயாக தேவனை என்ன பண்ண முடியாது? ஆமென், ஆராதிக்க முடியாது. ஃப்ரீயாக தேவன் இடத்துல அன்பு கூற முடியாது. ஆனால் இந்த சரணம் சொல்லும்போது, என்னை அவர் அன்பால் நிரப்பி இருந்தால் குடும்பம் எல்லாருக்கும் அல்லேலூயா அவருடைய சமாதானமாக இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிரம்பி வழியும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்கும். அல்லேலூயா. தேவனை அது மகிமைப்படுத்துகிறதாய் என்னாலும் புகழ்கிறதா இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அவன் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுவும் ஆமென் என்ன பண்ண முடியாது, அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருது. அல்லேலூயா, ஆமென். அவருடைய அன்பால் என்னை நிரப்புங்க, உங்கள் அன்புனால் என்னை நிரப்புங்க, உங்களுடைய அன்பால் என்னை நிரப்புங்க நம்ம கேட்போம் என்று சொன்னால், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பு நம்மை அதிகமாய் நிரப்பும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய். ஜபமா பாடலாமா? என்னை அவர் அன்பால் நிரப்பும் போது எல்லாருக்கும் நண்பனாய் ஆகிடுவே. என்னுள்ளமே ஆகா என் தேவனை, ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. ஓ என்னுள்ளம் ஆகா என் தேவனை என்னாலும் புகழ்ந்தி.
முடிந்த முழங்கால் படிட்டு சொல்லலாம், என் மேய்ப்பரா இயேசு. சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்மை நடத்துகிற, நம்மை ஆதரிக்கிற, நம்மை பாதுகாக்கிற என் மேய்ப்பரா இயேசு. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் பொழுது, நீர் எனக்கு துணையா இருக்கும் பொழுது, ஆமென், நீர் என்னை நடத்தும் பொழுது, ஷதரகமா என் மேய்ப்பரா, என் மேய்ப்பரா. ஆமென். யார் இல்லைனாலும் பரவாயில்லை, ஆமென், யாரு கூட இல்லைனாலும் இயேசு கூட இருக்கிறாரே. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏது என் மேய்ப்பரா, ஹல்லேலூயா. உணர்ந்து காலை வேளையில சொல்லலாம், அப்பா என் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் ஆமென் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீங்களே. இந்த காலை வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஏன் கூட இருக்கிறீங்களே இந்த பாவியான மனுஷனோடு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, அப்பா நீர் என்னை நேசிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது, ஆமென், அவர் நம்மோட சார்பில் நிற்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறதே. ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இந்த காலை வேளையில, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோசே ஜெபித்தது போல, ஆண்டவரே நீர் வராவிட்டால் நாங்கள் போவதில்லை என்று சொன்னது போல, இந்த காலை வேளையில, இந்த புதிய மாதத்துல நீங்க என் கூட இல்லைன்னு சொன்னா, நீங்க என் கூட வரலன்னு சொன்னா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஷதரகபபரதியந்தரர, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தா சூழ்நிலை, எத்தனை பேர் நம்புறீங்க? முடி இதுவரையும் நடக்காதது, இதுவரை முடியாததும் நடக்குமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே வாருமே. சொல்லுங்க, என் கூட வாங்க, நீங்க வேணும், நீங்க போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுங்க, நீர் வந்தா, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. ஓ முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே. இந்த மாதத்திலும் ஆமென், நீர் எங்களோடு கூட வருவீராக, எங்களுக்கு முன் செல்லுவீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஓ ஆவியானவரே உம்மை வரவேற்று, ஹல்லேலூயா. நிறைவே ஷதரா. ஓ எங்களுக்குள்ள இருக்க ஆவியானவரே, ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் சபையில் இருக்கிற ஆவியானவரே, வழி நடத்துகிற ஆவியானவரே, ஆவியானவரே
பலவீனம் பலனாய் மாறுமே. ஓ சுகவீனம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. ஓ முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர். ஓ நிறைவே நிறைவே. ஆவியானவரே எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனே எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வ வல்ல தேவனே உயர்த்துகிறோம்னு சொல்லுங்க. உம்மை உயர்த்துகிறோம். ஓ வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். ஐயா சொல்லுங்க ஆண்டவர், இந்த காலையில பார்த்து எல் ஷடாய் சர்வ வல்லவரே உம்மை வாழ்த்துகிறோம்னு சொல். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் ஹல்லேலூயா. சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது ஒருபோதும் தடைபடாது. ஆமென் ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில, அவரை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையில, அவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில, ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது. ஆமென் ஹல்லேலூயா. சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர். ஆமென். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இருக்கடங்கள் எழும்பி நிற்கலாம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம் கொஞ்ச நேரம். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெப சிந்தையில ஆமென் ஹல்லேலூயா. ஜெப சிந்தையோடு கூட ஆமென் ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசிக்க பலன் தாங்க ஆண்டவரே. கேட்கலாம் ஆண்டவரிடத்தில் இந்த காலை வேளையில. ஆண்டவரே இன்னும் அதிகமாக விசுவாசிக்க, இன்னும் அதிகமாய் சார்ந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் உம்மையே பற்றி கொள்ள. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேற எதையும் அல்ல ஆண்டவரே, வேற எங்க இருந்தும் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வேற யார் இடத்துல இருந்தும் அல்ல ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்க முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. கேட்கலாமா ஆண்டவர் இடத்துல? ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே புதிய மாதத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்.
இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் அதிகமாய் உம்மை சார்ந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் உம்மை பற்றி கொள்ள, இன்னும் அதிகமாய் ஆமென் ஹல்லேலூயா உம்முடைய மறைவில் உம்முடைய சட்டைகளில் காணப்பட ஹல்லேலூயா ஸ்தோத்திர கிருபை செய்யும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்கலாம். ஆண்டவரே இன்னும் விசுவாசிக்க பலன் தாங்கப்பா, இன்னும் உங்க வார்த்தையை நம்புவதற்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை, ஆமென். அவருடைய வார்த்தைகள் கீழே விழுவதில்லை. அவர் சொன்னவைகள் நிச்சயமாகவே நடக்கும், அவர் சொன்னவைகள் நிச்சயமாகவே நிறைவேறும். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு நாளும் பொய்த்து போவதில்லை. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எத்தனை பேர் இந்த காலவேளையில் நம்புறீங்க? அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென். அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி ஆமென். அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க எனக்கு பலன் தாங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்புறதுக்கு எனக்கு பலன் தாங்க. கேளுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நீர் என்னோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வேளையில. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அவாந்திர வெளியில ஆறுகள், அது இமேஜினே பண்ண முடியாத காரியம். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுதான் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாம்சத்தினால சொந்த பலத்தினால விசுவாசிக்க முடியாது. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஆவியானவரே எங்களை வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையில் இந்த காலவேளை நினைவு கூர்ந்து ஆமென் நீர் இதை செய்ய வல்லவர் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை நீர் செய்து முடிக்க வல்லவர். எத்தனை பேர் அறிக்கை பண்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி இந்த காலவேளையில ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும், ஆமென், அவர் எனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும் அளவும் அவர் என்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ரிஷதரகபாவா உரதபரி ஹந்தரதுர பௌஷதந்தரதுலதி அந்தரரதியக்கரவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல், ஆமென், சோர்ந்து போகாமல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்வுகள் நீங்கும்படியாய் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே அநேக நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் பிசாசு ஆண்டவரே சோர்வுக்குட்படுத்துகிறதான காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. இல்லை இல்லை, இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல உற்சாகமாக ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகக்கூடாதுன்னு ஜெபிக்கும் பொழுதே ஆமென் சோர்வோடு ஜெபிக்கக்கூடாது. நல்ல உற்சாகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 6 முறை சுற்றி வரும் பொழுதும் எரிகோல ஒரு ஷேக்கு கூட இல்லை, ஒரு விரிசல் கூட இல்லை. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் அப்படிப்பட்ட ஆமென் இவ்வளோ நாளாக ஜெபிச்சும் ஒரு மாறுதல் கூட இல்லை, இவ்வளோ நாளாக ஜெபிச்சும் ஒரு அற்புதமும் நடக்கலை, இவ்வளோ நாளாக விண்ணப்பம் பண்ணியும் ஹல்லேலூயா இன்னும் பெற்றுக்கொள்ளலை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. தொடர்ந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி 7வது முறையும் அவர்கள் சுற்றி வந்த பொழுது ஆமென் 7வது முறை 7 முறை சுற்றி வந்த பொழுது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது, அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஆண்டவர் சொன்ன அப்படியே நான் செய்வேன், ஆண்டவர் சொன்னபடியே செய்வேன். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னும் ஓட பலன் தருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எத்தனை பேர் இந்த காலை வேளை உம்முடைய பலத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. சொந்த பலன் அல்ல ஆண்டவரே, மாம்ச பலன் அல்ல ஆண்டவரே. ஆமென். உங்க பலத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே, உங்க பலத்தினால என்ன நிரப்புங்க. உமக்காய் வாழ, உமக்காய் சாட்சியா இருக்க, ஆமென், உம்முடைய சாட்சியை சொல்ல. ஆமென் ஹல்லேலூயா. உம்முடைய பலன் தருவீராக, உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவீராக, பலப்பட செய்வீராக. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்முடைய பலனால எங்களை நிரப்புவீராக, ஆவியின் பலனால் நிரப்புவீராக. ஓரா ஹச்சுரதபா சந்தரோபியா கரதலா. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய வசனம் அப்படியாக சொல். கர்த்தருக்கு பயப்படுகிற
ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்முடைய வீட்டில் இருக்கிற, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆமென், ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவைகளை நாம் நினைத்து பார்த்து, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, ஆமென், ஹல்லேலூயா, அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. கையின் பிரயாசத்தை அவன் தான் சாப்பிடுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாக்கியவன் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டு, காலை வேளை ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையில் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொருக்குள்ள உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். மனுஷனுக்கு பயப்படுற அல்ல ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்க, நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஓராதி ஹதுரா ஷதலரரியாந்தலர. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், எருசலேமின் மகிழ்வை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை காண்பாய், சமாதானத்தை காண்பாய். ஆமென். சௌக்கியத்தை காண்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மைகளை காண்பாய், நன்மைகளை காண்பாய். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உண்டாகிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வாழ்க்கை அது உமக்காக வாழ, ஆமென், எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்றே தெரியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்குள்ளாக அநேகருக்கு இயேசுவை சொல்ல, ஆமென், இயேசுவை பிரதிபலிக்க, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை செய்யும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு கிருபை செய்வீராக. எங்கள் ஒவ்வொரு கிருபை செய்வீராக. எங்கள் திருச்சபை கிருபை செய்வீராக. ஒவ்வொரு திருச்சபைக்கும் கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நடைபெற போகிற எல்லா, ஆமென், கூட்டங்கள், எல்லா ஊழியங்கள், எல்லா ஜபங்கள், ஆமென், ஹல்லேலூயா, எழுப்புதல் கூட்டங்கள், உபவாச ஜபங்கள், ஆமென், ஞாயிறு ஆராதனைகள், விசேஷித்த கூட்டங்கள், ஆமென், ஹல்லேலூயா, சபைகளில், பட்டணங்களில், ஆமென், ஹல்லேலூயா, எங்கெங்கெல்லாம் நடக்குது எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தில், ஆமென், முன்னெடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர. சபைகளில், வீடுகளில், ஆண்டவரே, கிராமங்களில், தெருக்களில், பட்டணங்களில், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களிலும் உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேசம் இயேசுவை கண்டுகொள்ள ஜெபிக்கிறோம். ஆமென். ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இன்னும் தீவிரமாய் ஓட, தரிசனத்தில் ஓட கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்களை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. தலையில் கை வச்சு ஹல்லேலூயா. ஆமென். முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேன். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்மிடத்தில் உண்மையில் அன்பு கூற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்லும் பொழுதே சுகத்தை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லும் பொழுதே, ஹல்லேலூயா, கிருபை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிக்கையிடும் பொழுதே, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆசீர்வாதங்களை, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பொழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நிரப்புவீராக, நன்மையினால் நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக, பலத்தினால் இடைகட்டுவீராக, சுகத்தினால் இடைகட்டுவீராக, சமாதானத்தினால் இடைகட்டுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷத்தினால் இடைகட்டுவீராக. ஹல்லேலூயா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்.
உடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஊற்றி ஜெபிக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆமென். உமக்கே மகிமை உண்டாவதாக. ஏவப்பட்ட ஒருவர் நன்றி சொல்லி ஹல்லேலூயா மீதியான பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதம் பிப்ரவரி மாதத்தில் நம்மை நடத்தி வந்திருக்கிற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாளும் இந்த காலை வேளையிலையும் இந்த ஆராதனைக்காய் கடந்து வந்த உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே அவன் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பரிபூரணம் உண்டாக செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு பேசுகிறதான அந்த வார்த்தை, ஆமென், அந்த வசனம் என்னவென்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென், 10ஆம் அதிகாரம் அவனுடைய 10வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென், 10ஆம் அதிகாரம் அவனுடைய 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னென்றால், யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதியில், நானும், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், ஆமென், ஹல்லேலூயா, உங்களை பரிபூர்ணப்படுத்தவும் வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தம்முடையவர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆமென், ஜீவன் உண்டாயிருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவன், ஆமென், பரிபூர்ணம் அடையும்படியாகவும் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அவைகளுக்கு ஜீவனும் அது பரிபூர்ணமும் என்று எதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி கொண்டு வருகிறார்? ஒரு ஓமையை மேலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தன்னை ஒரு மேய்ப்பனாய் போல, ஹல்லேலூயா, அந்த மந்தைகளுக்கும் மந்தைகளுக்கும் அது காவல், அதை காக்கிற அந்த இடத்தையும், அது மந்தை அந்த வெளியாக போகிற அந்த வாசலை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த இடத்துல அவன் முதல் வசனத்துலேருந்து வாசிக்கும் பொழுது தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, நானே, என்ன சொல்கிறாரு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், வாசல்னு சொல்கிறாரு. 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 9ஆம் வசனத்தில் நானே வாசல் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ 2 விதமான ஆட்களை குறித்து சொல்கிறாரு. முதல் வசனத்தில், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வேறு வழியாக ஏறுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். இவருடைய வழக்கத்தின்படி அவங்க தங்கி இருக்கிற இடத்துல மந்தைகளை காக்கிறதுக்குன்னு ஒரு கல்னால் ஆன சுவர்னால் ஆன ஒரு பாதுகாப்பு கிடங்க கட்டி அதில் அவங்களுடைய எல்லாருடைய ஆடுகளையும் என்ன பண்ணிடுவாங்க? அங்கே காக்கிறதுக்கு வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு காவலாளியும் வச்சுருவாங்க. அப்போ அவரவர், இப்போ என்னுடைய மந்தையை நான் உள்ள அதில் வச்சுருக்கிறேன், நான் போய் அதை கூப்பிட்டுட்டு மேய்க்கிறதுக்கு போகணுன்னு சொன்னால், அந்த போகும்பொழுது அந்த டோர் கீப்பர் என்ன பண்ணுவார்? அந்த காவல்காரர் என்ன பண்ணுவார்? அவர் அந்த கதவை திறந்து கொடுக்குறவராக இருப்பார். அந்த மந்தையுடைய மெய்ப்பனாக இருக்கும் பொழுது திறந்து கொடுப்பார். நிறைய மந்தைகள் இருக்கும், நிறைய ஆடுகள் இருக்கும். அப்போ இந்த மெய்ப்பன் போய் சத்தம் கொடுக்கும் பொழுது அவனுடைய மந்தையில் உள்ள ஆடுகள் மட்டும் என்ன பண்ணுமா? அவருடைய சத்தத்தை கேட்டு வரும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஆடு மேய்க்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்க சவுண்டுக்கு அது எங்கே இருந்தாலும் என்ன பண்ணும்? ஓடி வரும். மெய்ப்பனின் சத்தத்தை அந்த ஆடுகள் என்ன பண்ணியிருந்திருக்கும்? நன்றாக இருந்திருக்கிறோம். அவங்க சின்னதாக ஒரு சவுண்டு கொடுத்து எப்படியாவது கூப்பிடுவாங்க, இல்லை பேர் சொல்லி கூட சிலர் கூப்பிடுவாங்க. நாங்கள் வளர்க்குற பெட் அனிமல்ஸுக்கு என்ன வச்சுருப்பாங்க? பேர் வச்சுருப்பாங்க. ஆடுக்கு பேர் வச்சுருப்பாங்க. அவங்க வளர்க்குற கண்ணுக்குட்டியோ இல்லை மாடுக்கோ என்ன வச்சுருப்பாங்க? பேர் வச்சு கூப்பிடுவாங்க. வீட்டில் நாய் பூனை எது வளர்த்தாலும் அதுக்கு என்ன வச்சுருவாங்க? ஒரு பேர் வச்சு அதை கூப்பிட்டோன்னே அது எங்கே இருந்தாலும் என்ன பண்ணும்? வாலாட்டிட்டோ இல்லை வேகமாக கழுத்து தலையாட்டிட்டோ என்ன பண்ணும்? பக்கத்தில் அது நிற்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட இந்த ஊமையிலையும் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காவல் காக்கிற வாசல் வழியாய்
பிரவேசிக்கிறவனே ஆடுகள் மேய்ப்பராக இருக்கிறான். அவன் வந்து கூப்பிடும் பொழுது அந்த ஆடுகள் என்ன பண்ணுதான், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்கிறது என்று பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. ஆனால் அவன் ஏறி குதிச்சு உள்ள வரவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் கள்ளனாக இருக்கிறான், அவன் திருடனாக இருக்கிறான். அதான் சொல்லப்பட்டிருக்குது, வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணுறான்? திருடுறதற்கும் கொல்றதற்கும் அழிக்கிறதுக்குமே வரானே அன்றி வேறு ஒன்றுக்கும் என்ன பண்ணல. ஆட்டை திருடுறதுக்கும், அவன் ஆட்டை எப்படியாவது கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கும், அவன் அதை அந்த நம்முடைய ஆசீர்வாதங்களை அழிப்பதற்கும் தான் அந்த திருடன் வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நானும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்த ஆடுகளுக்கு அவன் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். தம்முடைய அவன் அல்லேலூயா ஸ்தோத்திர திருடன் என்று சொல்லும் பொழுது சத்துருவானவன் என்ன பண்ணுறான்? நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழிக்க நினைக்கிறான். அல்லேலூயா, நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்க நினைக்கிறான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்ய நினைக்கிறான். அல்லது தேவனோடு இருக்கிற உறவை அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்? பிரிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக பல சோதனைகள், போராட்டங்கள், சரீரத்தில் பலவீனங்கள் என்று சொல்லி எதையாவது கொண்டு வரலாமா இவனை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு? எதையாவது அனுமதித்து இவங்க வாழ்க்கையில் தேவனை விட்டு இவங்களை தூரப்படுத்தணும். அவன் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இவங்க இழக்கும்படியாக செய்யணும். கர்த்தர் இவங்க மேலே அதிருப்தி உண்டாகிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்துருவான என்ன பண்ணுறான்? எத்தனைத்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய வேலையே அதுதான். ஆமென். தேவன் நமக்கு ஒத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? தடைகளை கொண்டு வருகிறவனாக இருப்பான். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கக்கூடாது என்பதற்காக ஹல்லேலூயா அதை கெடுக்கிற வண்ணமாக அவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பரிபூரணம் உண்டாக செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு என்ன பண்ணுவான்? செவி கொடுக்கும். என் ஆடுகள் ஆமென் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்ம அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளாக இருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர் நமக்கு ஜீவனாய் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரணம் உண்டாக செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. 30வது வசனத்தில் ஆமென் எருசலேமிலிருந்து எரிகோக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா கள்ளர் கையில் அகப்படுறான். அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக என்ன பண்ணிட்டாங்க? விட்டு போட்டாங்க. கள்ளருடைய வேலை என்ன? அவன் சத்துருடைய வேலை என்ன? அல்லேலூயா நம்மளை காயப்படுத்துவது, ஆமென் நம்முடைய ஆசீர்வாதங்களை உரிந்து கொள்வது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் நம்மளை எப்படி பண்ணுறது? நம்மளை தனித்து விடுற ஒரு அனுபவம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதனையின் அனுபவத்தில் கொண்டு போகிறது தான் சத்துருடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதே அதிகாரத்தில் ஆமென் ஹல்லேலூயா 36வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அதுக்கு 34லேருந்து 35 அந்த வாசிக்கும் பொழுது, அந்த வழியாக வந்த ஒரு சமாரியன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் ஹல்லேலூயா நம்ம மேல் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய சுய வாகனத்தில் ஏற்றி நம்மளை கொண்டு போய் பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திர. சத்ரு எப்பொழுதான் நம்மை சிதைக்கணும்னு நினைக்கும் பொழுதெல்லாலும் ஆண்டவர் நம்ம வந்து குறுக்கிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நமக்கு பரிபூரணம் உண்டாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவருடைய மந்தையில் இருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நம்ம சரியாக அறிந்து செவி கொடுக்கலாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஹல்லேலூயா நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எபேசியர் 1 ஹல்லேலூயா எபேசியர் 1:3 நினைக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மனப்பாடமாக சொல்லுவீங்கன்னு நினச்சேன். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும்
நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்த ஒரே வாக்குத்தத்தம் இந்த யோவான் 10:10 தான். அல்லேலூயா. ஹி இஸ் ப்ராமிசிங். ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, ஆமென், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக செய்வேன், நான் உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. அது பரிபூர்ணம் படுறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் அல்லேலூயா ப்ராமிஸ் பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்போ ஆமென், பரிபூர்ணம் என்று சொல்லும் பொழுது அதுக்கான பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை பெரிசோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு மேத்தமேட்டிக்கல் டேர்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உபரின்னு அர்த்தமா. எக்ஸஸ், உபரி நீர் என்ன பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, திறந்து விடுவாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் அதிகமாக கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அவன் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லி சாட்டிஸ்ஃபையிங் லைஃப்னு, அபண்டன்ட் லைஃப் என்று சொல்லிலாம் இந்த வசனத்துக்கு சொல்லும் பொழுது அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜீவன் உண்டா இருக்குன்னா ரொம்ப நிறைய நாள் 120 வயசு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரா? அதுக்கு தான் வந்தார் ஆண்டவர்? இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த இடத்துல சொல்லும்பொழுது பரிபூர்ணம் உண்டாக செய்வேன், அபண்டன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது சாட்டிஸ்ஃபையிங் லைஃப் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அதுதான் ரொம்ப அருமையாக இருக்குது. என்னென்னா ஆமென், கர்த்தருக்குள் ஆமென் நாம் இருக்கிற சூழ்நிலையில் நம் திருப்தியாக இருப்பது. சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபூர்ணம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஆமென் நம்ம வைத்திருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளில் ஆமென் நம் திருப்தியாக இருப்பது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னதங்கள் சகல ஆசீர்வாதங்களால் நம்ம என்ன பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், ஆசீர்வதிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல சொல்லும் பொழுது 4வது வசனத்தில், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கிற நடைமுறை இஸ்ரவேல் தேசத்தில் ஹல்லேலூயா, மேய்ப்பர்கள் முன்னாடி நடந்து போவாங்க, ஆடுகள் என்ன பண்ணும், பின்னாடி ஃபாலோ பண்ணி போவோம். ஆனால் நம்ம ஊரில் ஆடுகளை முன்னாடி விட்டுட்டு மேய்ப்பர் பின்னாடி விரட்டிட்டு போவாங்க. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் அப்படி கிடையாது. மேய்ப்பன் முன்னாடி போவார், ஆடுகள் அப்படியே ஃபாலோ பண்ணி வரும், எங்கேயும் திரும்பாமல் ஐ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் முன்னாடி நடந்து போகிறது. ஹல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை முன்ன செலவை சொல்லி அவருக்கு பின்னாடி நாம் நடக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, அவருடைய வழியில் நடக்கிறவர்களாக, அவருடைய பாதையில் நடக்கிறவர்களாக, அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக, அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஹல்லேலூயா, நிச்சயமாகவே நமக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அந்த வேறு வழியாக வருகிறவனுக்கு அவனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் என்ன பண்ணாதான், ஆமென், ஹல்லேலூயா, செவி கொடுக்காது என்று சொல்லி அந்நியருடைய சத்தத்தை 5வது வசனத்தில், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எதுக்கு பின்னாடி போயிட்டுருக்குறோம், யாருக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம், ஆமென், ஹல்லேலூயா, எதை நோக்கி போயிட்டுருக்குறோம், எதை நம்பி போயிட்டுருக்குறோம்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா, இல்லை ஹல்லேலூயா வேறு காரியத்துக்கு செவி கொடுக்குறோமா? அந்நியருடைய சத்தத்துக்கு ஆமென் நம்ம செவி கொடுத்து நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா, இல்லை. ஆமென், அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான ஆமென் பார்ப்பதற்கு செழிப்பாக, பார்ப்பதற்கு ஆசீர்வாதமாக தோன்ற காரியங்களை நம்ம பின்தொடர்ந்து போகணும் என்று சொன்னால் லோத்துக்கு நடந்து நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் எல்லா சூழ்நிலையும் ட்ராப்பில் போய் சிக்கிட்டு ஆமென் சோதனையில் சிக்கி கொண்டு மாட்டிக்கொண்டது போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நம்ம ஒரு நாள் என்ன பண்ண வேணாம், இடம் கொடுக்க வேண்டாம். அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்து ஆமென் அவருடைய ஆடுகள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று அவன் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்குறான் என்று சொல்லியிருக்கு. ஆகினால இந்த மாதத்தில் ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் பிசாசு எத்தனை வேணால் சூழ்நிலைகளை கொண்டு வரலாம், நம்முடைய திருட அழிக்க கொள்ள. ஆனால் நாம் ஆண்டவருக்கு சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்து ஆமென் ஹல்லேலூயா நாம் இருப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு ஜீவன் உண்டாகவும், அவர் நமக்கு பரிபூர்ணப்படவும், ஆமென் ஹல்லேலூயா பரிபூர்ணம் உண்டாகவும் அவர் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆமென் அவர் எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், ஆமென் ஹல்லேலூயா எனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படியாக தான் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு அதான் வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாக
செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். கையின் பிரயாசத்தில், கற்பத்தின் கனியில், ஆமென், நிலத்தின் கனியில், ஆமென், எல்லாவற்றிலும் கர்த்தர் பரிபூர்ணம் உண்டாக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அதை கெடுப்பது, அதை அழிப்பது தான் பிசாசுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் அதை கர்த்தர் தடுத்து, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆமென், ஆசீர்வாதங்களை, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றினாலும் கர்த்தர் நிரப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கலாம். யோவான் 10:10. திருடன், ஹல்லேலூயா, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கண்களை மூடி செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் அவருடைய சத்தத்தை அறிந்திருப்போம் என்று சொன்னால், ஆமென், அவருக்கு நாம் செவி கொடுப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய சத்தத்தை, ஆமென், சத்தத்துக்கு நம்ம பழகலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் கூப்பிட்றானே தெரில, சத்துரு பேசுகிறானா ஆண்டவர் பேசுகிறாரானே தெரில, எல்லாத்துக்கும் செவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்ம ஆண்டவரோடு அதிகமாய் நாம் உறவாடும் பொழுது அவருடைய சத்தத்தை அறிந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மாத்திரம் ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்தவனாய் இல்லாமல் இருந்தா அன்றைக்கு ஈசாக்க பலியிட்டு இருப்பார். அவர் கையை எடுத்து ஓங்கிட்டார். ஆமென். ஆண்டவர் சொல்ல, பிள்ளையாண்டவர் மேல் கையை போடாத. அந்த சத்தத்துக்கு அவன் பழக்கப்பட்டவனாக இருந்ததுனால, ஆமென், அந்த இடத்துல அவன் அதை நிறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேட்கலாமா? ஆண்டவரே, உங்கள் சத்தம், ஆமென், ஹல்லேலூயா, உங்கள் சத்தம் எனக்கு கேட்கட்டும் ஆண்டவர். உங்கள் சத்தத்தை நான் அறிந்து கொள்ள, உங்கள் சித்தத்தை நான் அறிந்து கொள்ள, ஹல்லேலூயா, 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 உமக்கு நான் செவி கொடுக்க எனக்கு கிருபை செய்யும். ஆமென். நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கும்பொழுது அவரே வந்து நம்முடைய காயங்களை கட்டி, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சொந்த வாகனத்தில் ஏற்றி நம்மை தொடர்ந்து பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக, ஆமென், நீர் வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வறட்சிகள் மாறட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் நீங்கட்டும். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஜீவனையும் பரிபூர்ணத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைய கருத்தில் நாங்கள் இந்த கால வேளையில் எங்களை தாழ்த்துக்கிறோம். சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கள் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். திருடன் எத்தனித்து, ஆமென், ஹல்லேலூயா, கண்ணமிட்டு திருடுகிற ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோதனை உண்டு பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியாது. ஆமென். நீரே நல்ல மேய்ப்பராக இருந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. நல்ல மேய்ச்சல்ல நீர் எங்களை கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் உமக்குள்ள, ஆமென், திருப்தியாக இருக்க, கர்த்தருக்குள்ள நாங்கள் சந்தோஷமாக இருக்க கிருபை செய்யும், ஆசீர்வதியும். உங்களுடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினால, ஆமென், ஹல்லேலூயா, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். சகல கனமும் துதி நீர் எடுத்துக்கொள்ளும். ஏசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.